இப்ப அடுத்த கட்ட பாய்ச்சலாக நாம் ஆட்சியை பிடிக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு கட்சி இருக்கணும். ஆனா நான் முதல்ல கட்சி இல்லா ஜனநாயகத்தை பத்தி நான் பேசியிருக்கேன் ஆச்சுங்களா. ஒரு ஜனநாயகம்னா கட்சி இல்லாம தான் இருக்கணும். ஏன்னா கட்சினாவே ரெண்டு கட்சி எதுக்கு? அப்ப அவன் கொள்கை வேற இவன் கொள்கை வேறன்னு இருக்கணும் ஆச்சுங்களா. ஒரு சமூகம் வெற்றி பெற வேண்டுமானால் அதுக்கு ஒரு வழிமுறை தான் இருக்க முடியும். ஒரு பொதுவா அதுல கூட கொஞ்சம் எப்படி இருக்கலாம் மொழிய வெற்றி பெறதுக்குன்னா அதுக்கு எதுக்கு உங்களுக்கு கட்சி வேணும். அப்ப இந்த கட்சின்றதெல்லாம் நம்ம ஏமாத்துறதுக்கு யூதர்கள் கொண்டு வந்ததுதான் உலகளாவிய அளவுல. அதுக்கு நீங்க இது சொன்னீங்கன்னா அமெரிக்காவில் ரிப்பப்ளிக்கன் டெமோக்ராட் இருப்பாங்க. அவங்க சின்னங்களையும் பார்த்தீங்கன்னா ஒன்று குதிரை, இன்னொன்று யானைன்னு இருக்கும். யானை நம்மளுது, குதிரை யூதன். நல்லா பாருங்க, இது சாதாரண கிடையாது. அங்க டெமோக்ராட் அண்ட் ரிப்பப்ளிக்கன், இந்தியாவில் காங்கிரஸ் பிஜேபி அப்படி இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இருக்கும். அந்த டயலக்டிக்கல் அந்த இது பொலிட்டிக்கல் ப்ராசஸ்ங்கிறது தான். ரெண்டு இதை உருவாக்குவாங்க. இவனுக்கு மாற்றாகணும் அவனுக்கு மாற்றாகணும் இப்படி போயிட்டு இருப்பாங்களுடைய முன்னேற்றம் இருக்காது. அதனால இந்த கட்சின்றதே யூதனுடைய கோட்பாடு. கட்சின்றதே இருக்கக்கூடாது. அதாவது ஒரு நாட்டினுடைய நாம விவரம் அறிந்த மக்கள் பொது சேவை ஈடுபடுகின்றவங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு தொகுதிக்கும் நான் இந்த தொகுதிக்கு நான் நல்லது பண்றேன்னா முன்னுக்கு வருவாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க போட்டிடுவாங்க. அவங்க வெற்றி அது பேர்ல தான் இருக்கும். சின்னமெல்லாம் கூட நமக்கு தேவையில்லை, பேர் சொல்லி தான் ஓட்டு போடணும்னு வச்சுங்களேன். அவங்களுக்குள்ளார ஒரு தலைமை எடுத்து நடத்திட்டு போவாங்க. ஆனா எதுக்கு உங்களுக்கு கட்சி இருக்க வேண்டியது? கட்சின்னா ரெண்டு கொள்கை இருக்கணும். கம்யூனிசம் இருக்கு, கேபிட்டலிசம் இருக்கு. எப்படிங்க ஒரு சமூகத்தை, அதாவது 5 ஆண்டுகள் வர ஜனநாயக சமூகத்துல கம்யூனிஸ்ட் கேபிட்டலிசம் எப்படிங்க வர முடியும்? இவன் ஜெயிச்சா என்ன பண்ணுவான், அவன் ஜெயிச்சா என்ன பண்ணுவான்? இது எங்க போகுது? இது எல்லாமே நம்மளை எல்லாம் பிராக்டிக்கல் இடியட் ஆக்குற யூதனுடைய வேலை தான் இது. ஆச்சா, ஒரு நாட்டுக்கு கட்சிகள் தேவையில்லை, தொகுதிக்கு ஒரு நல்லவர் வேண்டும், அவர்களை வச்சு ஆட்சி நடத்தணும். அப்படிதான். அப்ப நம்ம இந்த இதுல கொண்டு இறக்கி விட்டாங்க. இப்ப நாம இந்த சூழல்ல நாம கட்சி இல்லாத ஜனநாயகத்தை தான் நம்ம பேசுறோம். இது வரைக்கும் வேற யாரும் பேசுனதில்லை, நாம தான் பேசியிருக்கோம். ஆனா கட்சின்னு வர வேண்டிய தேவை என்ன இருக்குன்னா இது அதுல இருக்க சிக்கல். நான் கூட முன்ன நினைக்கும் போது எல்லாம் சுயேட்சை நிக்கிற மாதிரி தான் நான் முதல்ல திட்டம் போட்டிருந்தேன். அதுல பல சிக்கல்கள் இருக்கு. மக்களுக்கு நாம யாருன்னு சொல்ல முடியாது. நிறைய சுயேட்சிருப்பாங்க. இந்த சுயேட்சை எந்த சுயேட்சைன்னு எப்படி நம்ம சொல்ல போறோம் ஆச்சுங்களா? அந்த அடையாளப்படுத்தணும். அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்புறம் இயல்பாவே சரி நமக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கணும், இயக்கம் இருக்கணும், அவங்க தான் நிக்கணும்ன்ற மாதிரி இருந்ததால அப்புறம் நிதி திரட்டுறது போறது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு இயக்கம்னு இருக்கணும். அது இயக்கம்னு சொன்னீங்களா சொல்லலாம், கட்சின்னு சொன்னாங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனா அவன் கட்சின்னு தான் அவன் வச்சிருக்கான் பேரு. நாம இயக்கமா ஆகி இருக்கோம். இப்ப நம்ம முறைப்படி சரியா செஞ்சிருக்கோம். நம்ம வகுப்பு நடத்தியிருக்கோம், மாணவர்களை இதுக்குன்னு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. நாம இப்ப தேர்தலில் வரும்போது நம்முடைய அரசு இந்த மண்ணுக்கான அரசாக இருக்கும். இது வரைக்கும் அப்படி இல்லை.